செந்தில் பாலாஜி உடனடியாக அமைச்சர் ஆகியே தீர வேணும்ங்கிற கட்டாயம் அவசியம் இப்ப என்ன வந்துச்சு அவ்வளவுதான். இப்போ அவர் மேல இன்னும் குற்றம் நிரூபணம் ஆகல. அவர் ஒத்துக்கிட்டாரா இல்லையா அதை பத்தி எல்லாம் நான் வரல. அவர் குற்றமற்றவர் அப்படிங்கிறதும் நிரூபணம் ஆகல. அதுவும் ஆகல. அவர் புனிதமானவர், அவர் இந்த நாட்டை தாங்கக்கூடியவர், இதெல்லாம் நான் சொல்ல வரல. ஆனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது அரசியலமைப்பு சட்டத்துல விசாரணையில இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அமைச்சர் பதவி ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது ஏன் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க கூடாது? அவ்வளவுதான் நாங்க கேட்கிறோம், வேற ஒண்ணும். அப்பனா ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம், ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா, இல்ல ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த குற்றத்தை சிபிஐ விசாரிக்கலாம், உண்மைகள் நிறைய வெளியில வரும் அப்படின்னு எல்லாரும் கோரிக்கை வைக்கிறாங்க. சிபிஐக்கு மாத்துறாங்க. உடனே இதை சிபிஐக்கு மாற்றக்கூடாது அப்படின்னு எதற்காக தமிழக அரசு 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்குற வக்கீலை வச்சு எதற்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க?